Hey guys, welcome to நம்ம சேனல் டோனி இன்ஃபோடிவ். ஆல்ரெடி நம்ம சேனலில் குரூப் டிஏ பற்றின ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வீடியோ போட்டிருந்தோம். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். இந்த வீடியோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான். இது நம்ம குரூப் டியோட நோட்டிஃபிகேஷன். ஸோ வாங்க போஸ்ட் பேராமீட்டர்ஸை பற்றி பார்க்கலாம். நார்மலாகவே குரூப் டின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே எல்லாமே அசிஸ்டன்ட் போஸ்ட் தான். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸுக்கு கீழே ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எடுத்த உடனே உங்களை பெரிய ஜாபில் கொண்டு போய் உட்கார வைக்க போகிறது இல்லை, நீங்கள் அசிஸ்டண்ட்டாக தான் இருப்பீங்க. ஸோ டெக்னிக்கல் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணுன்றது அவசியம் இருக்காது. இதில் உங்களுக்கு எல்லாமே பேசிக் ட்ரைனிங் கொடுத்து தான் உங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்க கையில். சரி வாங்க, நம்ம ஆர்ஆர்பி சென்னைக்கு என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது, என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன மாதிரி நேச்சர் ஆஃப் ஜாப் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எஸ்என்டி அப்படின்னு இருக்கா. இது சிக்னல் அண்ட் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டு. அதாவது ட்ரெயின்ஸ் ரிலேட்டடான சிக்னல்ஸ் இருக்குல்ல, அது அப்புறம் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற டெலிகம்யூனிகேஷன், கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, லோகோஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ரிலேட்டடான எல்லாமே, ஒயரிங் ரிலேட்டடாக எல்லாமே பார்க்குறது இந்த சிக்னல் அண்ட் டெலிகாம் டிபார்ட்மெண்ட். செகண்ட் ஒன் அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப். இது மெக்கானிக்கல் ரிலேட்டடான ஒர்க்கு ஐசிஎஃப்ல இருக்கும். இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரியில் இந்த ஒர்க் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கோச்சஸ் ரிலேட்டடாக இருக்கும். கோச்சஸ் நிப்பாட்டினதுக்கப்புறம் அதில் மெக்கானிக்கல் ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும். இதே தான் அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் மெக்கானிக்கல் சதர்ன் ரயில்வேலையும். இது பெரிய பெரிய ஜங்ஷன்ஸில் கோச்சஸை நிப்பாட்டினதுக்கப்புறம் அதில் நீங்கள் மெக்கானிக்கல் ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து அசிஸ்டன்ட் பிரிட்ஜ்னு ஒரு போஸ்ட் இருக்கு இல்லையா. இது சீனியர் அஃபீஷியல்ஸ் பிரிட்ஜை விசிட் பண்ணுறப்ப நீங்கள் அவங்களுக்கு கூட அக்கம்பெனி பண்ணுற மாதிரி இருக்கும். பிரிட்ஜஸை நீங்கள் சர்வே பண்ணுற மாதிரி இருக்கும். பிரிட்ஜ் ரிலேட்டடான ஒர்க்ஸ் இதில் இருக்கும். அப்புறம் அசிஸ்டன்ட் கேரேஜ் அண்ட் வேகான். இது கோச்சஸை சைடிங்கில் நிப்பாட்டினதுக்கப்புறம் நீங்கள் கோச்சஸை க்ளீன் பண்ணுறது, வேகான்னா கூட்ஸ் வேகான் இருக்கும், அதை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பேசஞ்சர் வேகானுக்கு வாட்டர் ஃபில் பண்ணுறது, ரீஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்ஸ் இருக்கும். அடுத்து அசிஸ்டன்ட் லோகோஷெட் எலக்ட்ரிக்கல். இந்த அசிஸ்டன்ட் லோகோஷெட் எலக்ட்ரிக்கல், அப்புறம் அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி ஒர்க் ஷாப், இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ். ஃபுல்லாகவே கோச்சஸில் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் இது எல்லாமே டீசல், ஏசி இந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் கோச்சஸில். 8th போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிவே அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குல்ல. இது ஆக்சுவலாக இன்ஜினியரிங் ஃபீல்டில் வரும். இத்தனை நாளாக இப்படி ஒரு போஸ்ட் வரல. இந்த போஸ்ட் ஆல்மோஸ்ட் சரண்டர் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷனில் தான் புதுசாக இந்த வேகன்சி வந்திருக்கு. ஸோ இது எந்த மாதிரி நேச்சர் ஆஃப் ஜாபில் இருக்குன்றது தெரியல. என்னோட கெஸ் படி பார்த்தீங்கன்னா பிவேல ஆஃபீஸர்ஸ்க்கு அக்கம்பெனி பண்ணுற மாதிரி இருக்கும், அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். சரியாக தெரியல இந்த போஸ்ட்டை பற்றி. அடுத்து அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின். அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒரு மிஷின்லேயே தான் போஸ்டிங் இருக்கும். அந்த மிஷின் எங்கெங்கே மூவ் ஆகுதோ அங்கங்கெல்லாம் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு இன்கம் பார்த்தீங்கன்னா நார்மலாக குரூப் டியில் உள்ளே வர்றவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணோம்னா இந்த அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷினில் இருக்கவங்களுக்கு தான் சேலரி ஜாஸ்தியாக வரும். பட் ஆனால் 15 டேஸ் நீங்கள் மிஷின்லேயே தான் 21 டேஸ் நீங்கள் மிஷின்லேயே தான் இருக்க மாதிரி இருக்கும். முடிச்சுட்டு மொத்தமாக உங்களுக்கு 5 டேஸ் 6 டேஸ் லீவ் தருவாங்க. அந்த டைமில் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் போஸ்டிங் இதில் நீங்கள் மிஷின்லேயே தான் இருக்கணும். அடுத்து அசிஸ்டன்ட் டிஆர்டி. நம்ம ட்ராக்ல மேலே வயரிங்லாம் போகும்ல, அந்த வயரில் ஏதாவது பிரச்சனை, அந்த வயரிங் ரிலேட்டடான எல்லா ஜாப்ஸும், ட்ரீஸ் வயரில் விழுகுது, அந்த மாதிரி எல்லாமே பார்க்குறது இந்த டிஆர்டி டிபார்ட்மெண்ட் தான். இதில் ஒன்றும் நம்ம பயப்பட தேவையில்லை. நீங்கள் எடுத்தோடனே உங்களை ஏறி வயரை ரிப்பேர் பண்ண அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆல்ரெடி டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம அசிஸ்ட் தான் பண்ண போகிறோம். அடுத்து பாயிண்ட்ஸ்மேன் பி. இந்த போஸ்டிங் நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்க. எல்லா ஸ்டேஷன்ஸ்லையும் ஒரு கிரே கலரில் ஃபுல்லாக யூனிஃபார்ம் போட்டு ஒருத்தவங்க கொடி காட்டிகிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஜாப் தான் இந்த பாயிண்ட்ஸ்மேன் ஜாப். அதிலே நிறையா இருக்குது, டியூட்டிஸ் நிறைய இருக்குது. பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அதுவும் அவங்களோட டியூட்டி. இதுதான் பாயிண்ட்ஸ்மேன். சன்டிங் பார்க்குறது, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்மேனுக்கும் நிறைய டியூட்டி இருக்குது. இது டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் வரும். அப்புறம் கடைசியாக இருக்குது ட்ராக் மெயின்டெனன்ஸ் கிரேடு 4. இது பார்த்தீங்கன்னா
உங்களை வந்து கேங்காக வேலைக்கு அனுப்புவாங்க. ட்ராக்ல எல்லா விதமான வேலைகளும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வெயிலே தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ட்ராக் ரிலேட்டடான எல்லா ஒர்க்ஸும் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேலஸ்ட்டு கம்மியாக இருந்தால் பேலஸ்ட் எடுத்து போட சொல்லுவாங்க, ஸ்லீப்பர் நகட்ட சொல்லுவாங்க, வெல்ட் அடிக்கிறதுக்கு நம்ம டெக்னீஷியனுக்கு அசிஸ்டண்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி போஸ்டர்லாம் இந்த ட்ராக் மெயின்டர் கிரேடு 4 வரும். ஸோ அவ்வளோதான், எல்லா போஸ்ட்டை பற்றியும் ஆல்மோஸ்ட் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இதில் நம்ம ஒன்று தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நீங்கள் ஐசிஎஃப்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் போஸ்டிங் ஆகி ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஐசிஎஃப் விட்டு வெளியே வர முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஐசிஎஃப்குள்ளேயே தான் இருக்கணும். இன்டர்கிரேட் கோச் ஃபேக்டரி. இதெல்லாம் தான் குரூப் டியில் இந்த டைம் வந்திருக்க போஸ்டிங்ஸ். இப்போ நம்ம போஸ்ட் ப்ரிஃபரன்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டிய போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் சிக்னல் அண்ட் டெலகாம். செகண்ட் ஒன் பாயிண்ட்ஸ்மேன் பி. தேர்ட் ஒன் அசிஸ்டன்ட் பிவே. ஃபோர்த் ஒன் அசிஸ்டன்ட் டிஆர்டி. ஸோ இந்த நாளையும் மறக்காமல் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருங்க. 1 2 3 4 ஆர்டர் படி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உள்ள போஸ்டிங்ஸை உங்களோட ப்ரிஃபரன்ஸ் படி உங்களோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த 4 டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் க்ரோத் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். அண்ட் இந்த அசிஸ்டன்ட் சிக்னல் அண்ட் டெலகாம் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் க்ரோத் சீக்கிரமாக இருக்கும். ஸோ ப்ரிஃபரன்ஸில் மறக்காமல் இந்த ஆர்டரில் கொடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியது அசிஸ்டன்ட் சிக்னல் அண்ட் டெலகாம். செகண்ட் பாயிண்ட்ஸ்மேன் பி. தேர்ட் ஒன் அசிஸ்டன்ட் பிவே. ஃபோர்த் ஒன் அசிஸ்டன்ட் டிஆர்டி. ஸோ இதுதான் போஸ்ட் பேராமீட்டர்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் பற்றின டீட்டெயில் வீடியோ. ஃபர்தராக டீட்டெயில் வீடியோஸை நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.